பரிசுத்தாவினாலே வழி நடத்துகிற தேவனாயிருக்கிறபடியால் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களை ஒன்று கூட்டி உம்மை துதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, மாதத்தின் முதலாம் நாளிலே இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை உபவாசித்து ஆண்டவரே, உம் சன்னதியிலே ஆண்டவரே, எங்களுடைய சாட்சிகளையும் எங்களுடைய ஸ்தோத்திரத்தையும் எங்களுடைய நன்றி அறிதலையும் ஆண்டவரை செலுத்த வந்திருக்கிறோம் சுவாமி. இருக்கிற அத்தனை ஆத்மாக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, என்னென்ன பாரங்களோடு வந்திருக்கிறார்களோ, இந்த விதமான நன்றிகளை செலுத்த வந்திருக்கிறார்களோ, அவர்களுடைய எண்ணங்களையாம் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி. அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப, அவர்களுடைய விசுவாசத்திற்கு ஏற்ப நீர் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. ஆராதனையிலே கலந்து கொண்ட முதியோர், இளையோர், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் அத்தனை பேரையும் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்ற தாளந்துகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதி. இன்னும் உமக்கென்று அவர்கள் தங்களுடைய தாளந்துகளை அர்ப்பணித்து உம்மை போற்ற, புகழ, மகிமைப்படுத்த நீர் அவர்களுக்கு தந்த தருணத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சுவாமி. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு தேர்வு காலம் நெருங்கி வருகிறது. படிக்கின்ற பிள்ளைகள் தங்களுடைய தேர்வுகளை சந்திக்க அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கட்டளையிட நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, வாழ்வாதாரத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை ஆசீர்வதி ஆண்டவரே. பணி செய்யும் இடங்களிலே சாட்சியாக வாழ கருவி செய்கிறோம். இங்கும் அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்னுடைய மக்கள் என்று நிரூபிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து சாட்சி பகர்வு செய்யும் முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையை வழிநடத்துவதற்கான ஞானத்தை எங்களுக்கு தர வேண்டும். சரியான பாதையிலே ஆண்டவரே, உங்களுடைய பாதையிலே ஆண்டவரை நாங்கள் வழி நடத்த எங்களை தகுதிப்படுத்த வேண்டுகிறோம் சுவாமி. ஆராதனை முழுவதுமாக நீரே எங்கள் மத்தியில் வந்து அசைவாடி எங்களை வழி நடத்தி நீர் மகிமைப்பட எங்களை பயன்படுத்த வேண்டுகிறோம். அதிகன மகிமை அனைத்து உமக்கே மீட்பரே சுவின் மூலமாக கேட்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள எல்லாரையும் எழுந்து நிற்போம், கடவுளை தொழுவோம். இந்த ஓய்வு நாளுக்கு என்று ஆராதனை முறையை நாம் கடைபிடிப்போம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழட்டும். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டவருடைய நாமம் மகிமை கேட்டோம். கீர்த்தனை புத்தகத்துல 383வது பாடல், ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கேற்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை பாடி நாம் இந்த ஆராதனையை தொடங்குவோம். Amen.
நாம் நின்ற வண்ணமாகவே திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவர் வருகிறவரானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த. கடவுளே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெரிந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். பாவ அறிக்கை ஏறெடுப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வந்திக்கிறவர்களாயிருக்கும். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத் தகுந்தவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். நீ உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவர் 2026ஆம் ஆண்டிலே ஜனவரி மாதம் முழுவதும் போட்டு விட்டுருங்க மேலே கேட்டு வாங்கிடுங்க. தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை ஆண்டவருடைய பாதப்படியிலே நம்ம எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்திருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசியிருந்தால், ஆண்டவருக்கு பிரியமில்லாத செயல்களை செய்திருந்தால், ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்காலில் நின்று, ஆண்டவரே நாங்கள் உண்மை ஆராதிக்க வந்திருக்கோம். ஆண்டவரே, நீங்கள் பரிசுத்தமுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற உடைய கல்வாரினால் எங்களை கழுவுங்கன்னு சொல்லி ஒரு நிமிடம் எல்லாரும் முழங்கால் நின்று ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். புதிய வருடத்திலே ஒரு மாதங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போல நீங்கள் பாதுகாத்து இந்த 2வது மாதத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். சுவாமி, கடந்த மாதம் போதும் நாங்கள் தெரிந்து தெரியாத செய்த பாவங்களை எங்களுக்கு தயவாய் மன்னியும் சுவாமி. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஏதாவது செய்திருக்காங்க,
எங்களை மன்னிங்க ஆண்டவரே. உம்முடைய கல்வாரி ரத்தம் ஆண்டவரே எங்களை உச்சத்தனம் முதல் உள்ள கால்வரை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் ஆண்டவரே நாங்களும் பரிசுத்தமுள்ளவர்களாய் மாற பரிசுத்த அலங்காரத்தோடைய உண்மை தொழுது கொள்ள எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுடைய சிந்தையில பரிசுத்தம், எங்களுடைய பார்வையில பரிசுத்தம், எங்களுடைய பேச்சில பரிசுத்தம், எங்களுடைய செயலில பரிசுத்தம், எங்களுடைய நடக்கையில பரிசுத்தம் கொடுத்து நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோடைய உண்மை தொழுது கொள்ள உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை உச்ச தலைமுறை உள்ளங்கால் வரை கழுவுனாலும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்களுடைய இருதயங்களை ஒருமுகப்படுத்த இறங்க என்ன என்ற பாடலை எல்லாரும் ஜப நிலையில முழங்கால் நின்று நாம் பாடி பாவருக்கு நாம் ஏறெடுப்போம். எத்தனை தேரல் பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே, எத்தனை தேரல் பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே, நித்தமிழ் நிருதயம் தீயன பரனே, நித்தமிழ் நிருதயம் தீயன பரனே, நிலைவாரம் எதில் நிலை நீ என்றாபரமே, எத்தனை தீரல் பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே, பார்த்தோன் மேல் எனக்கில்லை என்பேனோ, பழித்திடல் ஒழிவேனோ, சுத்தமுறும் கரம் காவலிலாவினில், சுத்தமுறும் கரம் காவலிலாவினில், தோன்றுது காயங்கள் தூய சினேகா, எத்தனை தீரல் பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே, ஏற்ற நீதிகள் கண்கள் எளிய மேலிறங்கையனே, ஆயக்கொள்வோர் காதலி ஸ்திரிப்போர் அருகிலிருந்த கள்ளன் போர், நேயமாயும் சரணர வணங்கினே, நேயமாயும் சரணர வணங்கினே, எனக்காகவே மரித்தரே பரனே, எத்தனை தீரலே பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே, கேட்டவாகன் போத்தூர்த்தனாய் அடைந்தே, கெடும் பஞ்சத்தால் அழிந்தே, ஈட்டமாய் மகனென பாத்திரனான், ஈட்டமாய் மகனென பாத்திரனான், ஏரத்தித்திடும் நீத்தமே அப்பனே, எத்தனை தீரல் பாவம் தேவனே எளிய மேலிறங்கையனே. இரண்டாவது பாவைக்கு சொல்லும்போது சொல்லுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும்
அன்பு கூறுவது போல எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாளத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலை மீட்டுக் கொண்டவர் எதற்கும் தகுதி இல்லாத நம்மை தகுதி உள்ளவராக மாற்றிய கிருபை நிறைந்தவர். ஆண்டவரே, உபவாச நாளிலே ஆண்டவரை கொண்டு கூடியிருக்கிறோம். அதற்காக ஆண்டவரே எங்களுக்கு உமோதிய செய்தியை கொடுப்பதற்காக வந்திருக்கிற சகோதரர்களை நாங்கள் வரவேற்று ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையை கூற நாங்கள் காத்திருக்கிறோம். சுவாமி அவர்களை ஆசீர்வதி. உடைய திருச்சபை மக்கள் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு நீர் அவர்களோடு இருந்து கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து கேட்கத்தக்கதாக இந்த நாளிலே அவர்களை தகுதிப்படுத்த வேண்டுகிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா காரியங்களையும் மாறாத நிலம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு நிழலாயிருந்து எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளுக்குரிய எல்லா வைபவங்களையும் எங்களுக்கு துணையாய் நீர் நிற்பீராக. கர்த்தாவே, சாட்சி சொல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதி. அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை உங்களை ருசி பார்த்தவர்களாக எங்களுடைய மகிழ்ச்சியை இந்த திருச்சபையில் அவர்கள் பகிர்ந்து கொள்ள எங்களை முற்றிலுமாக நாங்கள் தாழ்த்துகிறோம். உடைய பணியை தொடர்ந்து செய்ய எங்களை பலப்படுத்த வேண்டுகிறோம். நாங்கள் பலவீனமான பாவம் என்று நீர் அறிவீர். எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே ஒரு ராஜ்யத்துக்குள் எங்களை பிரவேசிக்க உதவி செய்யும். தாழ்த்தி எஞ்சியிருக்கின்ற காரியங்கள் அனைத்தும் ஒரு பாதுபடுத்தி சமைக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுது வேதத்திலிருந்து 4 வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாவது ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம், இரண்டாவது நிருப பாடமாக ரோமர், மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 146, சுவிசேஷ பாடமாக மார்க் 12ஆம் அதிகாரம். அதுக்கு முன்பாக எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய வேத புத்தகத்தை உயர்த்தி ஆண்டவருடைய பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, என்னை எனக்கு காட்டி என் நிலைமையை மாற்றி, பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. பொன்னுலகத்தை காட்டி போகும் வழி சொல்வாயே. வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. வேத புஸ்தகமே, விலை பெற்ற செல்வம் நீயே. முதலாவது ஆமோஸ் 1ஆம் அதிகாரம். முதலாம் வேத பாடமாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம்
ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 15 முடிய வாசிக்க கேட்போம். ஆமோஸ் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 துவங்கி 15 முடிய. பழைய ஏற்பாடு பக்கம் 1063. காசாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதனுடைய அரண்மனைகளை பட்சிக்கும். நான் குடிகளை அஸ்தோத்திலும் செங்கோல் செலுத்துகிறவனை அஸ்கலோனிலும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி பெலிஸ்தரின் மீதியானவர்கள் அழியும் படிக்கு என் கையை எக்ரோனுக்கு விரோதமாக திருப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் தீருவினுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அதன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் சகோதரரின் உடன்படிக்கையை நினையாமல் சிறைப்பட்டவர்களை முழுதும் ஏதோமியர் கையில் ஒப்பித்தார்களே. தீருவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது அதன் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவன் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடு தொடர்ந்து தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்திராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அம்மோன் புத்திரரின் 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தமும் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் தங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கும்படிக்கு கீலேயாத் தேசத்தின் கர்ப்பஸ்திரீகளை கீறி போட்டார்களே. ரப்பாவின் மதிலுக்குள் தீ கொளுத்துவேன், அது யுத்த நாளின் முழக்கமாகவும் பெருகாற்றின் புசலாகவும் அதன் அரண்மனைகளை பட்சிக்கும். அவர்களுடைய ராஜாவும் அவனுடைய அதிபதிகளும் சிறைப்பட்டு போவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பதே வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. 2வது வேத பாடம் ரோமர் 13ஆம் அதிகாரம். 2ஆம் வேத பாடமாக ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. ரோமர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி 10 முடிய. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்கிறார்கள். மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகள் அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாயிருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாயிருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவர்கள் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாயிருக்கிறானே. ஆகையால் நீங்கள் கோபாக்கினை நிமித்தம் மாத்திரமல்ல, மனசாட்சி நிமித்தமும் கீழ்ப்படிய வேண்டும். இதற்காகவே நீங்கள் வரியையும் கொடுக்கிறீர்கள். அவர்கள் இந்த வேலையை பார்த்து வருகிற தேவ ஊழியக்காரராயிருக்கிறார்களே. ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயம் பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. வாசிக்க வேண்டிய நிருபப்பாடம் வாசிக்கின்றாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக.
நாம் மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 146. மாறி மாறி வாசிக்க கொடுக்கப்பட்ட சங்கீதம் 146 1 முதல் 10 வரை. சங்கீதம் 146 பக்கம் 761. அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி, மட்டும் கர்த்தரை துதிப்பேன், என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணியில்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். ஆதியிலேயும் அவன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் எழுந்து போகும். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர்மே நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். அவன் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவன் உள்ள யாவையும் உண்டாக்கினார். அவர் என்றென்றைக்கும் உம்மை காக்கிறவர். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். பசியாயிருக்கிற யாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் திறக்கிறார், அடக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவர் திக்கற்ற பிள்ளைகளை விதவைகளையும் ஆதரிக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ கவிழ்த்து போடுகிறார். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் சதா காலங்களிலும் மாற்றாகிறார். சீயோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாக ராஜ்யம் பண்ணுகிறார். அல்லேலூயா. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் வாசனம் உண்டாயிற்று. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ பாடமாக மார்க்கு 12ஆம் அதிகாரம். சுவிசேஷ பாடமாக மார்க் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14. மார்க்கு 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14. அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியமுள்ளவர் என்றும் எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். நீர் முகதாட்சணியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறீர். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ? நாம் கொடுக்கலாமோ கொடுக்க கூடாதோ என்று கேட்டார்கள். வாசிக்க வேண்டிய 4ஆம் வேத பாடம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவே, உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நின்ற வண்ணமாகவே ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய ஜெபத்துக்குள்ளாய் நாம் கடந்து போக போகிறோம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதம் இந்த 30 நாட்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை கண்மணி போல பாதுகாக்கும். இந்த புதிய வருடத்தினுடைய 2வது மாதத்தினுடைய முதல் நாளிலே இந்த கால வேளையிலே ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய பிரசனத்தை உணரும்படியாய் இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம்மளுடைய ஆலயத்திலே கொண்டு நிறுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, எல்லாரும் வாய்களை திறந்து கடந்த ஒரு மாதங்கள் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க பாதுகாத்தீங்களே, எங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்தீங்களே, எங்களுக்கு தேவையான சரீர சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தீங்களே என்று சொல்லி நன்றி சொல்லுகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிற ஆண்டவரே, சோதரிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுகள் ஆண்டவரே, இந்த முதல் மாதத்தில் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமாக தேவைகளை பாதுகாக்கிறேன். அதுக்காக சோதரம் எல்லா தேவைகளும் தேவையான நல்ல சரீர சுகத்தை ஆரோக்கியத்தை கொடுத்தீங்க. என்னுடைய போக்குடைய வரவிலும் சமூகம் எங்களோடு பாதுகாத்து Hallelujah.
Hallelujah.
நேற்று மீண்டும் மாறாதே நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற சோதரிகிறாஜா. இந்த மன மகிழ்ச்சி ஓய்வு நாளுக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிகிறாஜா. இந்த வருடம் இந்த ஆண்டு இந்த மாதம் முழுவதும் சோதரிராஜா, எங்களை கண்மணி போல பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிற சோதரிகிறாஜா. எத்தனை இடர்பாடுகள் மத்தியிலும் சோதரிராஜா, உங்களுடைய கரம் எங்கள் கூட இருந்ததுக்காக நன்றியோட துதிக்கிறோம். உங்களுடைய கரம் ஒவ்வொரு மத்தியிலும் இருந்ததுக்காக, ஒவ்வொரு குடும்பத்திற்காக இருந்ததுக்காக நன்றியோட துதிக்கிறோம் சோதரிராஜா. இந்த மாதத்தின் முதலாம் நாளுக்காக நன்றியோட துதிக்கிறோம் சோதரிராஜா. இந்த நாளில் சோதரி எங்களை துதிக்க திருப்பி தந்திரே, அதற்காக நன்றியோட துதிக்கிறோம். ஆவியானவர் சமூகத்தில் கொடுக்கிறாரா. எல்லாரும் 2 கைகளை வானத்துக்கு நேராக, பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ராஜாவுன் மாளிகையில் ராப்பனாயாமந்திருப்பேன், துதிப்பேன் பகிர்ந்திருப்பேன், துயரம் மறந்திருப்பேன். என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா எங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவாயே, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவாவின் ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு
நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. சோதரிக்கிறோம். உண்மை ஆராதிக்க அப்பா ஸ்தோத்திரம். எல்லா மணி துளிகளை கொடுத்திரே நன்றியோடு ராஜா. ஆவியானவரே எங்கள் உள்ளங்களை அப்பா ஸ்தோத்திரம் பகுத்தறிந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறீரே. எங்கள் உள்ளங்களை அப்பா ஸ்தோத்திரம் நீ பார்த்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆராதனை வேலை கூட அப்பா ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் அபிஷேகத்தில் வழிநடத்தின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. ஆராதனை கூட பாசத்துறோம் சமூகத்தில் வைக்கிற ராஜா சொல்லுகிறோம். ஏறெடுக்க வர ஒவ்வொரு ஜபத்துக்கும் பாசுரே பதில் தர வேணுமா ஜபிக்கிறோம். அதற்கு தடையாக ஏற்படுத்துகிற எந்த சாசின் வல்லமைகளை பாசு நாமத்தில் நிர்மலமாக்குகிற ராஜா தடைப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் பாசுத்திரம் ஆராதனை பாசுத்து கூட்டி சேர்க்க தயவுக்காக கிருபைக்காக நன்றி சீக்கிரம் இந்த ஊழியக்கார பாசுத்துறை எங்கள் மத்தியில பாசுத்துறை தடையில்லாதபடி கொண்டு வந்த திரும்பிக்கார நடிகரும் துதிக்கிறோம். இந்த ஊழியக்கார பாசுத்திரம் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணுமா ராஜா. கூட வந்து இருக்க சகோதரம் சமுத்திரம் ஒப்புடுங்க ராஜா. சோதரி ராஜா ஆராதனை முற்றம்பா நீ வழிநடத்தணுமா இருக்கிறோம். ஏசு நாமத்தில் வேண்டியதாவே ஆமென் 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 ஆமென். எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். உபவாசத்தோடு ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். உபவாசத்தோடு என்னென்ன காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அவை அனைத்தும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு அதற்கான பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிறார். அப்படித்தான் ஒவ்வொரு மாதமும் நாம் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கிற காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து வருகிறார். பிரியமானவர்களே, அது எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம் தெரியல. நான் அதிகமாக 100% அதை விசுவாசிக்கிறேன். உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய செவியை சாய்த்து நம்முடைய வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அதற்குரிய பதிலை ஆண்டவர் நமக்கு கொடுத்து வருகிறார். நினைப்பாங்க. எனவே எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம் மத்தியில் ஒரு ஆவி கொண்டிருக்கிறார். தெரியுமா? நம் மத்தியில் ஆண்டவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம என்னென்ன காரியங்களுக்கு ஜெபிக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாம் அவர் கேட்டு அதற்கான பதிலை கொடுத்து வருகிறார். எனவே இந்த நாளிலே நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். எனவே நேசிக்கிற நல்ல தகப்பனே, தருமையான இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்மணி போல பாதுகாத்து ஆண்டவரே என்னுடைய பலவிடத்தில் நீ பலனா இருந்த ஆண்டவரே பாதுகாத்து குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகள் போக்கில் வளர்த்துனோம். நாங்களும் பணிகளுக்கு போகும்போது வரும்போது ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம், உம்முடைய தூதரை கட்டிட்டு பாதுகாத்து ஆண்டவரே இந்த வருடத்தினுடைய அந்த 2வது மாதத்தின் முதல் நாள் கால வேளையில இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்கள் உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிக்க முடியும். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக இந்த நல்ல நேரத்துக்காக நமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நம்ம சொல்லிக்கிறோம். ஜெபிக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அந்த ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே அன்றைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க நன்மையான காரியங்களை நீங்க செய்ய போறீங்க சொல்லிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு மக்கள் நல்ல பிதாவே ஆமென் ஆமென். நாம் இப்போது முதலாவது ஜெபக்குறிப்பை நாம் ஏறெடுக்க போகிறோம். நம்முடைய திருச்சபையில வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டவர் பாதுகாக்கணும். எல்லாரும் அந்த போன்ல அந்த பேஸ்புக்ல மற்ற காரியங்கள்ல அவர்கள் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள். அதுல இந்த பிள்ளைகள் எல்லாம் விடுதலை ஆகணும். அதுல இருந்து பிள்ளைகள் விடுதலை பெறணும். எல்லாம் நம்முடைய திருச்சபைக்கிற எல்லா வாலிப பிள்ளைகளும் வேதத்தை அதிகமாய் படிக்கணும், வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆராதனை வீரர்களாய் மாறணும்னு சொல்லி
நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் நம்மோடு இணைந்து ஜெபிக்கிறோம். நம்முடைய வசந்த அக்காவுக்கு முன்பாக வந்து நம்முடைய திருச்சபைக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் செய்யப்படியா, ஒருவேளை திருமண காரியங்கள் தடைப்பட்டிருந்தால் அந்த தடைகளை மாற்றி திருமண காரியங்களை வாய்க்கப்படும்படியா, எல்லா பிள்ளைகளும் வேதத்தை அதிகமாக நேசிக்கிறவர்களாம் ஜெபிக்கிறவர்களாய் மாறுபடியாய் இப்பொழுது அக்காவுக்கு ஜெபிப்பார். நாமும் இணைந்து அவரோடு கூட ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. மகிமை 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 ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா எங்க வாலிப பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்படைக்கிறேன் இயேசுவே. சோதிக்கிறவே அப்பா. அப்பா இச்சான இதுக்கு ஈடாக படுங்க இயேசப்பா. அப்பா உடைய நாம பசுத்தப்படுவதாக இயேசுவே. சோதிக்கிறவே அப்பா. அப்பா உடைய கல்வியில வளர நீங்க கிருபை பாராட்டும் இயேசுவே. சோதிக்கிறவே அப்பா. அப்பா அந்த செல்போனுக்கு அடிமை இல்லாத படிங்க இயேசப்பா. அப்பா அந்த இச்சான எண்ணத்துக்கு போகாத படிங்க இயேசப்பா. அப்பா உடைய நாம மாட்டும் பசுத்தப்படுவட்டும் இயேசுவே. சோதிக்கிறவே அப்பா. அப்பா நீங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. அந்த குடிப்ப பழக்கத்துக்கு இல்லாத படிக்க ஏசப்பா. அப்பா வாலிப சகோதரியுடைய கரத்துல ஒப்படைக்கிறீங்க ஏசப்பா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க ஏசப்பா கெட்டு போறாங்க ஏசப்பா. அப்பா வீட்டுக்கு அடங்காது இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா பெற்றோருக்கு அடிமை இருக்கிறாங்க ஏசப்பா. அப்பா சமுதாயத்துல அடிகாமி ஏசப்பா அடங்காது இருக்கிறாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்க நாட்டம் ஏசப்பா. அப்பா உங்களுடைய நாம மாட்டம் ஏசுவே ஏசப்பா. பிள்ளைகளை நீங்க தொடுங்க ஏசப்பா. அப்பா நீங்க தொட்டால் மட்டும் போதும் இயேசுவே. சோதிக்கிறவே ஏசப்பா. அப்பா நீங்க உயிருள்ள தேவன் ஏசப்பா. அப்பா நீங்க வாக்கு மாறாத தேவன் ஏசப்பா. அப்பா நீங்க தொடுங்க பிள்ளைகளுக்கு எந்தமான பிரச்சனைகள் வராதபடி ஏசப்பா. அப்பா நீங்க பிள்ளைகளை தொட்டு நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா பிள்ளைங்க கூட சேர்ந்து ஏசப்பா வீணான பேச்சுகள், வீணான வார்த்தைகள், வீணான எண்ணங்கள் வராதபடி ஏசப்பா. அப்பா உங்களுடைய கல்வியில வளர நீங்க கிருபை பாராட்டும் இயேசுவே. ஏசப்பா எல்லாரும் விக்கிரகத்தை கும்பிடுறாங்க ஏசப்பா. அப்பா நான் உண்மையில தெய்வத்தை வணங்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. எங்க பதிலுக்கு கொடுங்க, எங்க ஜெபத்துக்கு ஒரு நல்ல பதிலை கொடுங்க ஏசப்பா. அப்பா நன்றி நன்றி ஏசப்பா. அப்பா அந்த பாஸ்டிங் பிரே நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவு வரை நீ எங்களோடு இருங்க. ஒவ்வொரு ஜெப குறிப்பும் நம்முடைய பாதத்துல வைக்கிறோம் ஏசப்பா. எங்க சாட்சி நேரம் நம்முடைய பாதத்துல வைக்கிறோம் ஏசப்பா. அப்பா எங்களுடைய சத்தியத்தை நாங்க கேட்க வந்திருக்கிறோம் ஏசப்பா. அப்பா நாங்க ஏனோ தானோ இல்லாத படி ஏசப்பா. அப்பா செய்து கொடுக்க போற மகனை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அந்த செய்தி நாங்க கேட்டுட்டு ஏசப்பா அது போல நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசுவே. ஏசப்பா இந்த ஜெபக்குறியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வாதத்தை பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க இறைமகன் இயேசுவை கெஞ்சி மன நல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். வலக்கரம் பிடித்து துணையாய் நிற்பவரே வல்ல தேவனே ஸ்தோத்திரம். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். அடுத்ததாக சிறு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஜுரத்தினால பாதிக்கப்படுகிறாங்க, சளியினால பாதிக்கப்படுகிறாங்க. ஆந்திரா பகுதியில், கேரளா பகுதியில் அநேக தொற்று நோய்கள் பரவி கொண்டிருக்கிறதை நாங்கள் கேள்விப்படுகிறோம். நம்முடைய திருச்சபைக்கிற ஒவ்வொரு சிறு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அருமையான டீச்சர் அவர்கள் முன்பாக வந்து சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிப்பார்கள். நாமும் இணைந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம்.
எல்லா சிறு பிள்ளைகளுக்காக அவருடைய படிப்பின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும், நல்ல வேத அறிவில் வளரணும் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். அருமையான டீச்சர் அவங்க ஜெபிக்கும் போது நாமும் இணைந்து அவர்களோடு நம்முடைய குழந்தைகளுக்காக இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறீர்கள் நல்ல தகப்பனே, ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம். சொல்கிறோம். கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே. கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து எங்கள் சுகம் பலம் ஆரோக்கியம் எல்லாவற்றையும் நீர் கொடுத்து ஆண்டவரே. நீ மட்டுமா கூட இந்த சபையில வந்து நிலைநிற்கும்படியா நீ தெரிந்து கொண்ட பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே. நன்றி செய்த ஆண்டவரே. நன்மைகளை நினைக்கின்றோம். ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்க துதிக்கிறோம் வந்திருக்கிறோம். சுவாமி. எங்களுடைய ஜெபங்களையும் எங்களுடைய விண்ணப்பங்களையும் கர்த்தர் தாமே என்னுடைய ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் கர்த்தர் தாமே ஆண்டவரே. ஏற்று அதுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். சோதிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தையின்படி வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் சுவாமி. வெறும் பக்தியோடு மாத்திரமல்ல, ஆண்டவரே. உலகத்தில் அநேக ஜனங்கள் பக்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே. ஆனாலும் உடைய வார்த்தையின்படி என் வசனத்துக்கு நடுங்குகிறவரை நான் நோக்கி பார்ப்பேன் என்று ஆமென். சொன்ன கர்த்தர் ஆமென். வாக்கு மாறாத தேவன். ஆமென். நாங்கள் பரிசுத்தமுள்ள தேவனை, உண்மையுள்ள தேவனை, மகிமையுள்ள தேவனை, மாறாத தேவனை ஆமென். நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே. உடைய வார்த்தையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாக நீர் எங்களை தெரிந்து கொண்டு தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எங்களை பேர் சொல்லி அழைத்து இம்மட்டுமா கூட நீர் எங்களை எங்கோ பிறந்து வளர்ந்த எங்களை இம்மட்டுமா கூட இந்த இடத்தில் நிலைத்திருக்கிற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட நம்முடைய தாசனை மறைத்து நீர் என்ன பேச சித்த வைத்திருக்கிறோம் அந்த வார்த்தைகளை நீர் பேசும்படி ஆய்ச்சிருக்கிறோம். வந்தவர்கள் வந்தவண்ணம் செல்லாதவாறு வசனங்களை கேட்டு அதன்படி ஆசீர்வாதமாய் கடந்து செல்ல என் தேவன் தாமே உதவி செய்யுங்க. இந்த நாள் வந்திருக்கிற அந்த குழந்தைகளை பற்றி ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த விண்ணப்பங்களுடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறேன். சிறு பிள்ளைகள் இடத்தில் வர தடை செய்யாதிருந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன். சிறு பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். குடும்பத்தில் இருக்கிற என்னுடைய சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகள், தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள், மாநிலத்தில் என்னுடைய மாவட்டத்தில் இருக்கிற தெருவில் எங்க பக்கத்து வீட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காகவும் வருகிறோம். குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த கொள்ளை நோய் அணுகாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கேரளாலையும் நாங்கள் தெலுங்கானாலையும் அநேக நோய்களை பற்றி நாங்கள் கேள்விப்படும் பொழுது மிகவும் வருத்தமும் வேதனையும் இருந்தாலும் கூட என் தேவன் தாமே இந்த தேசத்தை நீர் பாதுகாப்பீர், தாங்குவீர், தப்புவிப்பீர், ஏற்றுவீர், சுமப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு குழந்தைகளையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஒரு தெய்வீக சுகத்தை யெகோவா ஷம்மாவா நீர் அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். சுகத்தை தெய்வமாய் நீ செயல்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அம்மா, என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்கள், எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய தேசத்து மக்களுடைய பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், அநீதிகள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால கட்டிந்தேவுடைய எல்லையை விட்டு அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொரு நாங்கள் சிறு பிள்ளைகளாய் மாறிதான் உடைய வசனம் உங்களை கைப்பற்றி பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு எண்ணெய் உங்களுடைய சிந்தனைகளை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த சிறு பிள்ளைகள் அப்பா உடைய சபைக்கும் சத்தியத்துக்கும் வருங்காலத்துல தூண்களாய் எழும்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உடைய இருதயத்திலே உடைய வசனங்கள் ஊற்றப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களாக எங்களுக்கு அவர்களை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஞானத்தை நீர் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கரிக்கெட்ட உலகத்துல பாவம் நிறைந்த அநீதி நிறைந்த பாவ உலக வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து வேறுபாட்டின் ஜீவியத்துல நாங்கள் வளர்க்க நீர் எங்களை முதலாவது சிறப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உலகத்தின் இச்சைகளால செல்போன்களால ஈர்க்கப்பட்டு சிறுவர்கள் சிறு வயது முதல் அடிமைதனத்தின் கட்டுகளை அகப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால ஒவ்வொரு குழந்தைகளை சுற்றும் தேவ பிரசன்னம், தேவ கிருபை, தேவ இரக்கம், தேவ தூதர்களுடைய பாதுகாப்பு, தேவனுடைய இரக்கம் கிடைக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒரு சிறு பிள்ளைகளை கெட்டு போகாதபடிக்கு கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளோடும் நாம் தினசரி பயணிக்கும் போது செய்கிற அட்டுழியங்கள் தாங்க முடியல. கெஞ்சி கேட்கிறோம்பா, மனம் இறங்குங்க. எத்தனை போதை பொருட்கள், எத்தனை கீழ்படியாக முடியலப்பா. எப்படி மைனத்தில் தெரியல, நாங்கள் கலங்கி போயிருக்கிறோம். எப்படிப்பட்ட சமுதாயத்தை நாங்கள் கட்டி எழுப்போம். ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு அந்த அடிமை வாய்ப்பு நாட்களையும் அவருடைய ஜீவனையும் அவருடைய எதிர்காலத்தையும் எனக்கு அர்ப்பணிக்கிறேன். தேவன் தாமே மன்னிப்பு அவர்களுக்கு நாங்கள் சொல்படி கேட்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளும் நடந்து கொள்ளணும். அவருடைய எதிர்கால வாழ்க்கையுடைய கரங்கள்ல, அவருடைய படிப்புடைய கரங்கள்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு நாளை
புத்தி அறிவை நீ கொடுத்து பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்ற வேண்டும் என்று மன பாரத்தோடு இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். ஜெபத்துக்கு நீ பதில் கொடுப்பீங்க. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். எல்லா குழந்தைகளுடைய கரங்கள் மடியில் ஏந்தி சுமந்தி எல்லா பலவீனத்தின் கட்டுகளை அகற்றி போடுங்க. ஜுரம், சளி, காய்ச்சல், கேன்சர், இன்னும் பல விதமான டயாலிசிஸ் கூட நடக்கக்கூடிய குழந்தைங்களாம் நாங்க பார்க்கும்போது எங்களால நிம்மதியா இருக்க முடியல. நாங்க என் ஜனங்களும் சுகமா இருக்கணும், சுற்றி இருக்கிறவங்க சுகமா இருக்கணும், என் தேசம் சுகமா இருக்கணும், என் மாவட்டம், என் மாநிலம், என் தெருமக்கள்லாம் சொந்த பந்தங்கள், என் ரத்த கலப்புகள் என் சபை மக்களும் குடும்பங்களுக்காக சமூகத்தை நீங்க எங்களை ஆரோக்கியமாய் வாழ செய்து குழந்தைகள் மாத்திரமில்லை, பெரியவர்கள், சிறியோர்கள், முதிர் வயதுள்ள வாலிபர்கள் எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. எல்லாரும் சுகத்தோடு, பலத்தோடு, ஜீவனோடு, ஆரோக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள் போது உலகத்து ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகலாம். என் தேவன் சாமி ஒரு இலக்கத்தின் காலத்தை எங்களுக்கு நீட்டும்படி அழிச்சிருக்கிறோம். சிஎம்சி ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழி, அப்போலோ ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழி. என்னடா செய்யறதே புரியலையப்பா. நீங்க தான் வழி நடத்தணும்பா. மருத்துவ மாத்திரைகள் நீர் தான் ஆண்டவரே. எப்படிப்பட்ட வியாதியை குணப்படுத்துவதற்கு வல்லமை உண்டே நீ செய்த நன்மைகளுக்காக நான் நன்றி செலுத்தி இந்த ஜபத்தை நீ நாமத்தில் ஏறெடுக்கிறோம். ஆண்டோட ஜபத்தை கேட்ட ஆண்டோருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரிகிறோம், சோதரம், 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 சோதரம். பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அடுத்ததாக நம்முடைய தமிழ்நாட்டில் நடக்க போகிற தேர்தலுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டை எப்படியாவது கைப்பற்ற விட வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற அமைதியான சூழ்நிலையை எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஆட்சி எப்படியாவது மாற்ற வேண்டும் என்று சொல்லி அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் வருகிற ஏப்ரல் இல்லை மே மாதத்துல நம்ம தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஆண்டவர் ஒரு நல்ல ஆட்சியை, சபைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு ஆட்சியை, ஊழியர்களை பாதுகாக்கிற ஒரு ஆட்சியை ஆண்டவர் மீண்டும் அமைக்கணும்னு சொல்லி நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இந்த தமிழ்நாட்டை பாதுகாக்க போகிறார். தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா ஊழியர்களை ஆண்டவர் பாதுகாக்க போகிறார். பெரியமானவர்களே, வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், அதன் மத்தியிலே ஊழியர் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு நல்ல சூழ்நிலையை ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கின்றார். அதை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி அநேகர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நல்ல ஒரு இந்த எலெக்ஷன்ல நல்ல ஒரு ஆட்சி அமையும்படியாய் நாம் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கலாம். யார் ஜெபிக்க போறது? பார்த்து பிடிப்பது முன்பாக வந்து தமிழ்நாட்டில் நடக்க போகிற இந்த எலெக்ஷன்ல நல்ல ஒரு ஆட்சி தொடரணும். எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கணும். எல்லா சபைகளும் விடுதலோடு ஆராதிக்கணும். எல்லா இடங்களிலும் ஊழியர்கள் நிறைவேறணும். ஜெபிக்க போகிறார். நாமும் இணைந்து ஜெபிக்க போகிறோம்.
பாசுத்திரம் மன மகிழ்ச்சி ஓய்நாள் கால்நடையோட ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உபவாச ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக சமூகத்தில் வைக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருகின்ற தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் பாசுத்திரம் ராஜா ஸ்தோத்திரிக்கிறோம். நடக்க போற அந்த தேர்தலுக்காக ஸ்தோத்திரம் நீர் ராஜா ஆண்டவரே ஆவியானவரே வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். சுவாமி இதோ இந்த காலகட்டத்திலே பாசுத்திரம் எத்தனையோ பாசுத்திரம் ராஜா ஹalleluya எதிரிகள் வல்லமைகளா பாசுத்திரம் ஆண்டவரே தமிழ்நாட்டிலே பாசுத்திரம் ராஜா பாசுத்திரம் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். கலகம் கொள்கை பாசுத்திரம் ராஜா மதவெறிய பாசுத்திரம் ராஜா நீர் பாசுத்திரம் வராதபடிய பாசுத்திரம் ராஜா நீர் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியர்களை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு ஊழியக்காரை பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு திருச்சபையும் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ராஜா பாசுத்திரம் இந்த தேர்தல பாசுத்திரம் ராஜா ஆவியானவரே இந்த சித்தம் போல பாசுத்திரம் நீர் வழிநடத்துமா ஜெபிக்கிறோம். நாங்கள பாசுத்திரம் ஒன்று கூடிய பாசுத்திரம் ஒவ்வொரு ஊழியக்காரும் பாசுத்திரம் இந்த தேர்தலுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறாஜா. இரவு நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், பகல் நேரத்தில் ஜெபிக்கிறார்கள், 24 மணி நேரமும் ஜெபிக்கிறார்கள். சமூகத்துல பாசுத்திரம் சமூகத்தில் எட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். ஆவியானவரே ஊழியத்துக்கு எந்த தடையில்லாதபடிய பாசுத்திரம் நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிற சோத்திரிகள் மக்களுக்கு பாசுத்திரம் வேதனை படாதபடிய பாசுத்திரம் மக்கள் நல்லா பாசுத்திரம் ஆட்சியில கீழே பாசுத்திரம் நீர் வழிநடத்தணுமா ஜெபிக்கிற சோத்திரிகள் மக்களுக்கு நல்ல பயனுள்ள திட்டங்களை கொடுத்த பாசுத்திரம் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிற இந்த ஆட்சிக்காக நன்றியுடன் வருகின்ற ஆட்சியும் பாசுத்திரம் ஆவியானவர் உமக்கு பயந்து பாசுத்திரம் படிந்து வழிநடத்தணுமா ஜெபிக்கிற ஒவ்வொரு பாசுத்திரம் எம்எல்ஏக்காக எம்பிக்காக முதலமைச்சருக்காக ஜெபிக்கிற முதலமைச்சரா பாசுத்திரம் வசனத்தில பாசுத்திரம் நடக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அவையானவரப்பா எங்கள் ஜெபங்களை பாசுத்திரம் சமூகத்தில் எட்ட வேணுமா ஜெபிக்கிறோம். மீதமான காரியம் சமூகத்தில் புரிகிறோம். நீரே வழிநடத்த இயேசு நாமத்தில் வேண்டியதாரே ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மாடிய உமாராதோ எல்லாமாதோ உமாராதோ எல்லாமாதோ ஆகாதது எதுவும் இல்லை உமாராகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உமாராகாதது எதுவும் இல்லை. அடுத்ததாக வியாதியின் படுகிற ஒவ்வொரு வியாதிஸ்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்த மாதிரி பென்டலன் சிஎம்சி, நறுவி, ராணிப்பேட்டை சிஎம்சி, அப்போலோ, எஸ்எம்ஹெச், இன்னும் எங்கெல்லாம் மருத்துவமனையில டாக்டரால் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொரு கொடிய வியாதியின் படுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் அவருக்கு விடுதலை கொடுக்கணும், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கணும். ஒருவேளை நம்முடைய திருச்சபையில யாராவது வியாதியின் படுக்கையில் தான் அவருக்காக கூட நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம அதில் வந்திருக்கிற அருமையான மகள் ஏஞ்சலுடைய அப்பா சுகவீனமாக இருக்கிறார், அவருக்காக கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். இன்னும் யாரும் சுகவீனமாய் பலவீனமா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவருடைய கரத்துல ஆண்டவருடைய பாதப்படியில பற்றி நாம் ஜெபிக்க போகிறோம். மரியாள் கிறிஸ்டி அவர்கள் ஜெபிப்பார்கள், நாமும் இணைந்து ஜெபித்து ஆண்டவருடைய சுகத்தை எல்லாருக்கும் பெற்றுக் கொடுப்போம். சோதனைக்கிறோம் ஆண்டவரே, சோதனைக்கிறோம் ஆண்டவரே, மற்றும் மகிழ்ச்சி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே சோதனைக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு சோதனைக்கிறோம் 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 ஆண்டவரே, உமக்கு சோதனைக்கிறோம் சோதனைக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே சோதனைக்கிறோம்
சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். தகப்பனே அவங்கள தொட்டுபடியாச்சு ஜெபிக்கிறோம் சுவாமி. வியாதினால படுத்து கிடக்கிறவங்கள தொடரே இயேசுப்பா. இயேசுப்பா. வியாதி தாங்க முடியாத வியாதினால அப்பா ஆண்டவரே சோதரி கைகால் வராதபடி இருக்கிறவங்கள தொடரேப்பா. ஆண்டவரே வியாதினால அக்கினினால சுட்டரிக்கிற அந்த வியாதியை தொடுபடியாச்சு ஜெபிக்கிறப்பா. கட்டிகள் அப்பா தகப்பனே சோதரிக்கிறோம். அந்த வியாதியை தொடுபடியாச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் சோதரம் சோதரி. அப்பா கிட்டி பிராபலமா இருக்கிறவங்கள தொடரணும்ப்பா. ஆமென் ஆண்டவரே. தொடரணும்ப்பா. இயேசுப்பா. தகப்பனே ஆவியானவரே சோதரிக்கிறோம். கட்டுகள் இருக்குப்பா ஆண்டவரே தகப்பனே. சோதரி கிட்னில அந்த வியாதி எல்லாம் தொடரணும் இயேசுப்பா. ஆமென். அப்படி எவ்வளவோ வியாதிகள் இருக்கிறாங்க இயேசுப்பா. ஆண்டவரே. தகப்பனே மனநல பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஆண்டவரே. கஷ்டத்துல இருக்கிறாங்க. பணம் சோதரி. கட்ட முடியாம ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க. ஆண்டவரே. அப்பா ஆபரேஷன் பண்ண பணம் இல்லாத இருக்கிறாங்க. ஆண்டவரே நம்ம சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம். ஒவ்வொரு மருத்துவமனை நீ தொடரணும் இயேசுப்பா. இயேசுப்பா. தகப்பனே எவ்வளவோ வியாதியில இருக்கிறாங்க. கஷ்டத்துல இருக்கிறாங்க. ஆமென் ஆண்டவரே. கண்ணீர் வடிக்கிறாங்க அப்பா. ஆண்டவரே. பணம் கட்ட முடியாம கண்ணீர் வடிக்கிறாங்க இயேசுப்பா. சோதரிக்கிறோம். எல்லாரும் தொடரணும் இயேசுப்பா. ஒவ்வொரு மருத்துவமனையை நீங்க அப்பா உடைய கரத்தினால ஆண்டவரே. டாக்டர் பால தொடரணும் இயேசுப்பா. இயேசுப்பா. பணம் கட்டினா தான் ஆபரேஷன் பண்ண சொல்லுறாங்க இயேசுப்பா. ஆண்டவரே. தகப்பனே நீங்க அவங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம். உயிருள்ள தேவனப்பா. ஆண்டவரே. மூன்றாம் நாள் உயிரோட எழுப்பின தேவனப்பா. அல்லேலூயா. கைவிடாத தேவனப்பா. ஆமென். கரம் பிடித்து நடத்துகிறவரப்பா. சோதரிக்கிறோம். ஒவ்வொரு வியாதியும் தொடுபடியா ஜெபிக்கிறோம். கண்ணு தெரியாத இருக்கிறாங்க. ஆண்டவரே. அப்பா, கால் நடக்க முடியாம இருக்காங்க. ஆண்டவரே. அப்பா, தேய்மானம். ஆண்டவரே. அப்பா, இவ்வளோ வியாதி அப்பா. சோதரிக்கிறோம். முடியாத வியாதி அப்பா. சோதரிக்கிறோம். ஆபரேஷன் காமரால இருக்காங்க. ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீ தொடுபடியா ஜெபிக்கிறோம் ஜெபிக்கிறோம். வல்ல கரத்தினால அவங்களை மூடிமடைந்து உடைய ரத்தத்தினால அவங்களை கழுவி சுத்திகரிக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஏஞ்சல் அப்பாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த வியாதி என்ன வியாதியோ தெரியல ஏசப்பா. ஆண்டவரே. கரத்தினால அந்த வியாதியெல்லாம் எடுத்து போட்டு அந்த மகனை தொட்டும்படியா ஆமென் ஆண்டவரே. மகனுக்கு நல்ல சுகபலத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சபையில அப்பா சோதரம். இருக்கிற ஒவ்வொரு வியாதியா இருக்கிற பிள்ளைகளை நீ தொட்டும்படியா ஜெபிக்கிறோம். உட கரை இறங்கட்டாப்பா. சோதரம். உட கரை இறங்கட்டாப்பா. சோதரம். உண்மையுள்ள தேவனப்பா. ஆமென் ஆண்டவரே. சுகம் கொடுக்கிற தேவனப்பா. அல்லேலூயா. இல்ல ஏசப்பா. ஆமென் ஆண்டவரே. உம்மை நம்பின பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக கூடாது. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. இறங்கட்டப்பா. வியாதியா இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக்கும்படியா ஜெபிக்கிறோம். அப்படியே சுகங்களை கொடுக்க போறதுக்காக சொல்றோம். நன்றி. உட ரத்தத்தினால கழுவ போறதுக்காக சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் உட பாதப்படி வைக்கிறோம். துதியை காணாம மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் ஜெபத்தை கேட்ட ஆண்டவருக்கு சோதரம் செலுத்துவோம். சோதரம் 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 சோதரம். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அந்த அருமையான அந்த பசுத்தமான அந்த ஓய்வு நாளில அநேக ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபித்திருக்கிறோம் சுவாமி. ஏதோ அனாதையா இருக்கிற பிள்ளைகளுக்காக, அனாத ஆசிரமத்தில் இருக்கிற தன்னுடைய பெற்றோர்களை இழந்து தவிக்கிற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏதோ ஆண்டவரே முதியோர் இல்லத்திலே பிள்ளைகள் இருந்தும் அனாதையா இருக்கிற வயதான பெற்றோர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் சுவாமி. ரோட்டோரமாய் உடை உணவு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கரத்துல நான் அர்ப்பணிக்கிறார் சமா சிசப்பா. அனாதியா எங்களுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க ஆடுவேன் ஆறுதலின் தேவனா இருந்து ஆடுவேன் நீங்க வல்லத்தபடியா ஜெபிக்கிறோம் சாமி. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறார்கள், யாருமே எங்களுக்கு இல்லையே,
யார் என்னை தேற்றுவார் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துரை நான் அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய கருத்துரை நான் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை என்னுடைய திருச்சபையிலே யாராவது வியாதிப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறோம். அந்த பிரச்சனைகளை மாற்றி சமாதானத்தின் உடன்படிக்கை நீங்க ஏற்படுத்தபடியா ஜெபிக்கிறோம் சாமி. என்னுடைய பழைய ஆலயத்து உடன்படி கருத்து எனக்குரிய 6 ஆண்டு காலம் ஆண்டவரே அந்த ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு சாமி. இசப்பா நீங்க மனம் இறங்கி ஆண்டவரே, நீங்க பரம நீதிபதியா பரம வழக்கறிஞரா எங்களுக்காக வழக்காடி கொண்டிருக்கீங்களா சொல்றேன். உமக்கு சித்தமான நாளிலே ஆண்டவரே அந்த ஆலயத்தை எங்களுக்கு திறந்து கொடுத்து ஆண்டவரே நாங்கள் அதில் விடுதலையோடு போய் ஆராதிக்க முடியாது. நீங்க கிருபை பாராட்டபடியா சொல்லிக்கிறோம் சாமி. உங்களுடைய சித்தத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எந்த நாளிலே அதை திறக்க சித்தமாக்கிறோம் அந்த நாளிலே நீங்க அதை திறந்து கொடுக்க ஆச்சரிக்கிறோம். இந்த ஆலயத்தை நீங்க கட்டி எழுப்ப உங்களுக்கு சித்தமானால் அந்த காரியத்தை கூட உங்களுடைய பாடுபட நான் அர்ப்பணிக்கிறேன். நீங்க எங்களுக்கு உங்களுடைய சித்தத்தின்படி காரியங்களை வைக்கப்பட போறீங்களே அதுக்கு சொல்லிக்கிறேன். ஏதோ என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய், என்னுடைய குடும்பத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்கால்படி செய்து வருகிறீங்களே அதற்காக சொல்லிக்கிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்க அருமையான சகோதரர் மனோபாலா அவருடைய சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அருமையான ஊழியக்காரை கருத்து அர்ப்பணிக்கிறார்கள். அவர் நடத்தி வருகிற அந்த மிஷின்காக பிளைண்டுக்காக அந்த ஆண்டவரே அந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல அர்ப்பணிக்கிறோம். பார்வற்ற ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்கு நீங்க பார்வையாயிருந்து நீங்க அந்த பிள்ளைகளை வளர்த்து வருகிறோம் என்று சொல்கிறோம். எங்கள் மத்தியில் வந்திருக்கிற அருமையான சகோதரருக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே அந்த சகோதரி கூட நீங்க பலப்படுத்தி உங்களுடைய பாடலை பாடி மகிமைப்படுத்த நீங்க அவரை எடுத்து பயன்படுத்தி வருகிற திறமை நான் சொல்கிறோம். ஆண்டவரே இந்த இன்ஸ்டியூட் படி கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீங்க அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டானவரே இந்த பார்வையற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பார்வை கொடுக்கும்படியா நீங்க அந்த மிஷனரியை ஏற்படுத்திருக்கீங்களா நான் சொல்றீங்களோ நன்றி ஆண்டவரே. அந்த மிஷனுக்கு தேவையான எல்லா காரியங்களும் நீங்க வாய்க்கப்பட முடியாது. அருமையான சகோதரர்களையும் அருமையான கூட வந்திருக்கிற சகோதரியும் நீங்க பயன்படுத்த முடியாது. அவரை மறைத்து நீங்க வெளிப்பட முடியாது. இந்த செபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிற வரை தடைப்பட்ட பிள்ளைகளும் நீங்க சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்த்து உங்க நாமத்துக்கு மகிமையாக நீங்க இந்த ஆராதனையை நடத்தி கொடுக்க போறீங்க. அதற்காக சொல்றோம். உங்களுடைய மகிமையின் பிரசனம் இந்த ஆலயம் முழுவதுமாக நடைபெறப்பட்டாங்க. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்து இயேசு முஞ்ச மக்கள் நல்ல பிதாவே ஆமென். ஆமென். எல்லாருக்கும் சொல்றேன். இப்போது சாட்சியின் நேரம். யாராவது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை நன்மை செய்யுதா சுருக்கமாக நீங்க வந்து சாட்சி பண்ணலாம். எங்க சுசீந்தர் இல்லையா நம்ம மத்தியில் இருக்க சகோதரி அமலா அவருடைய மகன் சுசீந்தர் வீட்டில் வந்து என்ன பண்ணாங்க, ஆசிட் பாத்ரூம் கழுவுறதுக்காக ஆசிட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. அந்த தம்பி என்ன பண்ணா ஒரு ஆணி எடுத்து அந்த பாட்டில் அப்படி குத்துனாங்க நேரம் கண்ணில் வந்து. அப்போ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போனாங்க. எல்லாம் பண்ண முடியாது, நீங்க சிஎம்சி கண் மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அக்கா வாங்க நில்லுங்க அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ அந்த மகள் ரொம்ப ஏழைப்பட்ட ஒரு சகோதரி, அவங்க கையில் காசு இல்லை. போனால் 30,000 கட்டினா தான் பெட்டில் சேர்க்க முடியும், கண்டிப்பாக ஒரு வாரம் பெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே ஆண்டவரே என்கிட்ட 30,000 இல்லையே, ஏதோ ஒரு கவர்மெண்ட்டில் கொடுத்த அந்த 3,000 நான் வேலை செஞ்சு வச்சுருக்க சம்பளத்தில் ஒரு 2,000 தான் வச்சுருக்கேன், நான் எங்கே போய் இல்லைன்னா கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த சகோதரி சொன்னதை நான் உங்களுக்கு அப்படியே சொன்னேன் இருக்குமா. அப்போ இவங்க வெளியே உட்காந்து ஒரே ஊன்னு அழுதுட்டு இருக்காங்க. என்ன கடவுளை நான் செய்யுது, என் வீட்டுக்காரரும் வேலைக்கு போனதில்லை, நான் தான் ஏதோ ஒரு வேலை செய்யறேன் வீட்டு வேலை, இந்த பையன் இப்படி அழகாக அதை பண்ணிட்டான், இப்போ நீங்கள் தான் பாதுகாக்கணும். அந்த கண்ணில் இருக்கிற அந்த நடுவில் இருக்கிற பிளாக் முழுவதுமாக அந்த ஆசிட் பரவிச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கலங்கி கொண்டு நேரத்தில் அந்த டாக்டர்ஸ்கான தயகெடுத்து நீங்கள் 5,000 ரூபாய் கட்டினா போதும் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி இப்பொழுது நல்ல சுகம் பெற்று அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் போய் அவங்க வீட்டில் பார்க்கும்போது
அந்த சகோதரி அழுதாங்க. நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, எங்கள் வீட்டுக்கு யாரும் வேலைக்கு போக மாட்டேன், ஏதோ வீட்டு வேலை செஞ்சு நான் இந்த பிள்ளைங்களை பாதுகாக்கலாம்னா இந்த பிள்ளைங்க அடங்காத மாதிரி பண்ணிட்டாங்க. ஆண்டவர் தான் எனக்கு உதவி பண்ணாரு, இப்பொழுது நல்ல சுகத்தை கொடுத்தான்னு சொல்லி அந்த மகள் சொன்ன சாட்சி நான் இப்பொழுது சொல்கிறேன். ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. இப்பொழுது அக்கா அவர்கள், ஜோதிபை அக்கா அவர்கள் ஆண்டவர் செய்த நன்மையை அவர் சாட்சியாக சொல்றார். கால் வலி அதிகமாக இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே என் கால் வலியெல்லாம் கொஞ்சம் ஆண்டவரே ரொம்ப கஷ்டமா இருக்குது, நடக்கவே முடியல. ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு நான் எப்படி வர்றதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட வேண்டினே இருந்தேன். ஆண்டவர் மட்டுமாக என்னை பாதுகாத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஆனாலும் என் கால் வலி, வலது கால் வலியும் வலது கையும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் அதில் நான் வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறேன். இருந்தாலும் என்னால் நடக்கவே முடியல. ஆனாலும் ஆண்டவர் என்னை இம்மட்டுமாக பாதுகாத்தாரு. அந்த 4 ரோட்டை நான் கிராஸ் பண்ணி ஆண்டவர் ஆலயத்துக்கு வர, லேட்டாக வந்தாலும் ஆலயத்துக்கு வர ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தினாரு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சனிக்கிழமை இரவு நான் வேண்டும்போது, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும், எனக்கு நல்ல சுக பலனை கொடுக்கணும், ஆண்டவரே என்னை கொஞ்சம் பாதுகாத்து அந்த ரோட்டை நான் கிராஸ் பண்ணும்போது என்னோட இருக்கு ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் வேண்டிட்டு தான் நான் வருவேன். என் சகோதரி கூட வரும்போது என் சகோதரி என் கை பிடிச்சு கொண்டு தான் வருவேன். இம்மட்டுமாக ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். எனக்கு 45 வயது ஆகி கொண்டே இருக்கும்போது எனக்கு சுகர் வந்தது. இப்போ எனக்கு 68 வயது. ஆனாலும் ஆண்டவர் என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் அவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம் என்னை காத்து கொண்டிருக்கிறது. அவர் கிருபை என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இம்மட்டுமாக காத்த தேவனுக்கு கோடானி கோடி நன்றி. ஏசப்பாவுக்கு நன்றி. அவருக்கு சுத்தி கனமகிமை எழுப்பால் ஏற்றி மூலம் ஜபம் சொல்லி கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். வானத்தையும் சிருஷ்டித்த தேவன், வானத்தையும் பூமியும் ஆதியிலே தேவன் வானத்தையும் படைத்தார், சிருஷ்டித்தார். சோத்திரம். அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா சொல்லு, அல்லேலூயா. ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவதாக. வேற என்ன சாட்சி சொல்ல விரும்புறீங்களா? ஓகே, இப்பொழுது நம்மதில் வந்திருக்கின்ற அருமையான ஊழியக்காரர் சகோதரர் மனோ பாலா அவர்களையும் மிஷன் ஃபாதர் பிளைண்ட் என்ற ஸ்தாபனத்திலிருந்து ஏற்கனவே நம்ம மத்தியில் வந்தாங்க. அருமையான சகோதரர் பிரசாந்த் அவர்களும் வந்திருக்கின்றார்கள். நாம் 2 ஊழியக்காரர்களை இப்பொழுது எல்லாரும் கரங்களை தட்டி வரவேற்போம். இப்பொழுது அவர் கையில் நான் கொடுக்கிறேன். ஒரு 2 பாடலை பாடி தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு கூட அவர் பகிர்ந்து கொள்வார். அந்த மைக்